தேவனுக்கு பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு அன்பின் பரிசாமே இந்த வெளிச்சத்தில் ஏசப்பா பேசுனீங்களா? பிதாவின் ஆவியாக சொன்னீரப்பா, ஆவியாளர் பேசுனீதான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, யாரையும் மறைச்சி வெளிப்படுங்கப்பா. அத்தனை ஆவியாளருடைய ஆளுகைக்குள்ள போகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனத்துல போட்டிருக்குது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்து எடுத்து வைக்கப்படுவேன் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்து எடுத்து வைப்பேன் இருக்கிறார். தேசப்ப நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உயர்ந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாராம். நான் யாரை இருந்துச்சுதான் அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய போறீங்க? உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைப்பார். நீங்க அதுக்கு பொறுமையா மாத்திரம் காத்திருக்கணும். எதுக்கு எனக்கு ஏசப்பா அப்படி வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, ஏன் உயர்த்தலை, இன்னும் மேம்படுத்த? நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன்னா ஏற்ற மேலே வரணும். ஏற்ற மேலே வரும்போது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார்ந்த விதம் கூறுகிறது. காணா ஒரு கல்யாண வீட்டில் கூட பாருங்க, கல்யாண வீட்டில் ரசம் குறைஞ்சிட்டு அவங்க கல்யாண வீடுகளில் எல்லா வீடுகள்லையும் என்ன செய்வாங்க, அந்த திராட்சை ரசம் எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்க, திராட்சை ஜூஸ் கொடுப்பாங்க. வாரம் அவ்வளோ பேருக்கும் கல்யாணத்துக்கு வரவங்க அந்த திராட்சை ரசம் தான் முக்கியம். அப்போ அவங்க கொடுக்கும்போது அந்த இதில் நினச்சி இந்த திராட்சை ரசம் குறைச்சிட்டு அவங்களுக்கு குறைஞ்சிட்டு அப்போ இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கணும். அப்போ இல்லை, அப்போ அவங்க ஏசப்பா அந்த கல்யாணத்தில் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஏசப்பாவுடைய அம்மாவும் அவங்க வந்திருந்தாங்க. அப்போ மரியாதை வந்திருந்தாங்க. அப்போ மரியாதை சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைச்சிட்டு சொல்லி ஏசப்பட சொல்லும்போது ஆண்டு சொல்றாரு, என் வேலை இது வரல அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டு வேலை வந்தால் தான் நினைச்சோடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டு வேலை வராமல் நம்ம நினைச்சிருக்கூடாது, அவசரப்படவே கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் நேரத்தை டைத்து வச்சிருப்பாரு. அதனால நம்ம அதுக்கு தகுதியான பாத்திரமா இருக்கிறோமான்னு ஆண்டு பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம எவ்வளவுக்குள்ள ஆண்டவருக்கு தாழ்த்துறோமோ அவ்வளவுக்குள்ள கத்திரத்தை ஆசீர்வதிப்பாரு. நம்ம தாழ்மையா இருந்தோம்னா ஆண்டவர் உயர்த்த முடியும். வேதம் கூறுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதத்துல போட்டிருக்கு. பெருமை உள்ளவனுக்கு எழுந்து நிற்கிறேன் இருக்காங்க ஏசப்பா. அதனால பெருமையை நிற்க கூடாது. என்ன நான் எவ்வளவு நாளா இருக்குது, நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன் வைக்கிறேன் ஆண்டவரை பத்தி எதுவும் பேசிட்டு நீங்க இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஏசப்பாக்கு முன்னால நம்ம தாழ்மையோடு காணப்படணும். அப்பதான் ஆண்டவரே தாழ்மையை சிலுவையில கற்றுக்கொண்டாராம். சிலுவை பவனி பரியந்தும் தன்னை தாழ்த்தினாங்க ஆண்டவர். பிதா சொன்ன வேலையை நிறைவேற்றுறதுக்கு பொறுமையோடு காத்திருந்து 3 வருஷம் ஊழியம் செய்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்களாம். அதனால 12 வயசுல கூட தங்களை நினைச்சிருந்தாங்க, அம்மா அப்பா கூட இருந்திருப்பாங்க. அங்கே எல்லாம் போதுகையும் நினைச்சு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருப்பாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தேடுவாங்க. அதனால பிதான் சித்தத்தை செய்து வந்திருக்கேன், நீங்க என்னைய தேடினீங்க அப்பாரு ஆண்டவர். 12 வயசு பையனே அப்பா அவங்க தெய்வ சித்தத்தை செய்யறது உலகத்துல வந்து அதே மாதிரி கட்டிலி பிள்ளைகளை அதை ரட்சித்திருக்கிறாருன்னா ஏசப்ப ஒரு பெரிய நோக்கம் வச்சிருப்பாரு. பெரிய சித்தம் ஒரு சுத்தம் நம்மளை முடிச்சு இருக்கும். நம்ம எடுத்துருக்கிறத நம்ம சித்தத்துக்கு மாறாக தெய்வம் உலகத்தின் மக்களோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்களோட இருந்து நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கூடாது, தூசிச்சிடக்கூடாது. ஏசப்பா சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கு போய் சகல அதிகாரம் உள்ளவர். அவர் உங்களை கிருபியா ரட்சித்திருக்கிறாரு. எத்தனையோ லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் நம்மள கத்த ரட்சித்திருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் தான். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்மளும் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எந்த காரியம்னாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு பொறுமையோடு காத்துருங்க. ஆண்டவர் வேலை வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் ஒரு கல்யாணத்தில் கூட என் வேலையை வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தாங்க நாங்கள் அந்த கல்யாண வீட்டில் தண்ணீரை ரசமாய் மாற்றி திராட்சை ரசமாக மாற்றி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க. அப்போ வேலைக்காரங்க நினைச்சாங்க, அவனை அறிந்திருக்கிறபடிதான் அவனை உயர்ந்து எடுத்து வைக்கப்படுவேன் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்து எடுத்து வைப்பேன் இருக்கிறார். தேசப்ப நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உயர்ந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாராம். நான் யாரை இருந்துச்சுதான் அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய போறீங்க, உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைப்பார். நீங்க அதுக்கு பொறுமையா மாத்திரம் காத்திருக்கணும்.
எதுக்கு எனக்கு ஏசப்பா அப்படி வாக்குத்தத்தை கொடுத்தீரே, நீ ஏன் உயர்த்தலை, இன்னும் மேன்மைப்படுத்த, நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன்னா ஏற்ற மேலே வரணும். ஏற்ற மேலே வரும்போது தேவனாய் கர்த்தர் உங்க ஆசீர்வாதத்தை உயர்த்துவார்னு விதம் கூறுகிறது. காணா ஒரு கல்யாண வீட்டில் கூட பாருங்க, கல்யாண வீட்டில் ரசம் குறைஞ்சிட்டு அவங்க வந்து கல்யாண வீடுகளில் வந்து எல்லா வீடுகளையும் நினைச்சுவாங்க அந்த திராட்சை ரசம் எல்லாம் வீட்டுக்கு கொடுப்பாங்க, திராட்சை ஜூஸ் கொடுப்பாங்க. வாரம் அவ்வளவுக்கும் கல்யாணத்துக்கு வந்தவங்க அந்த திராட்சை ரசம் தான் முக்கியம். அப்போ அவங்க கொடுக்கும்போது அந்த இதில் நினச்சி இந்த திராட்சை ரசம் குறைச்சிட்டு அவங்களுக்கு குறைஞ்சிட்டு அப்போ இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கணும். அப்போ இல்லை, அப்போ அவங்க வந்து ஏசப்பா அந்த கல்யாணத்தில் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஏசப்பாவுடைய அம்மாவும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ மரியாதை வந்திருந்தாங்க. அப்போ வந்து மரியாதை சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைச்சிட்டு சொல்லி ஏசப்பட சொல்லும்போது ஆண்டு சொல்கிறாரு, என் மேலே இது வரல அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டு வேலை வந்தால் தான் நினச்சோடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டு வராமல் நம்ம நினச்சிருக்கூடாது, அவசரப்படவே கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் நேரத்தை டைத்து வச்சிருப்பாரு. அதனால நம்ம வந்து அதுக்கு தகுதியான பாத்திரமா இருக்கிறோமான்னு ஆண்டு பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம எவ்வளவுக்குள்ள ஆண்டவருக்கு தாழ்த்துறோமோ அவ்வளவுக்குள்ள கத்திரமா ஆசீர்வதிப்பாரு. நம்ம தாழ்மையா இருந்தா ஆண்டவர் உயர்த்த முடியும். வேதம் கூறுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதத்துல போட்டிருக்கு. பெருமை உள்ளவனுக்கு எழுந்து நிற்கிறேன் இருக்காங்க ஏசப்பா. அதனால பெருமையை நிற்க கூடாது. என்ன நான் எவ்வளவு நாளா இருக்குது, நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பத்தி எதுவும் பேசிட்டு நீங்க இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஏசப்பாக்கு முன்னால நம்ம தாழ்மையோடு காணப்படணும். அப்பதான் ஆண்டவரே தாழ்மையை சிலுவையில கற்றுக்கொண்டாராம். சிலுவை பவனி பரியந்தும் தன்னை தாழ்த்தினாங்க ஆண்டவர். பிதா சொன்ன வேலையை நிறைவேற்றுறதுக்கு பொறுமையோடு காத்திருந்து 3 வருஷம் வந்து ஊழியம் செய்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறாங்களாம். அதனால 12 வயசுல கூட தமிழை நினைச்சுருந்தாங்க. அம்மா அப்பா கூட விரும்பிப்பாங்க. அங்கே எல்லாம் போதுகளுக்கும் நினைச்சு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருப்பாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தேடுவாங்க. அதனால பிதான் சித்தத்தை செய்தான் வந்திருக்கேன், நீங்க என்னை தேடினீங்க அப்பான்னு ஆண்டவர். 12 வயசு பையனே அப்பாவும் அவங்க தெய்வ சித்தத்தை செய்யறது உலகத்துல வந்து அதே மாதிரி கல்வி பிள்ளைகளை அதை ரட்சித்திருக்கிறாருன்னா ஏசப்ப ஒரு பெரிய நோக்கம் வச்சிருப்பாரு. பெரிய சித்தம் ஒன்று, ஒரு சுத்தம் நம்மளை குறிச்சு இருக்கும். நம்ம எடுத்துருக்கிறத நம்ம சித்தத்துக்கு மாறாக தெய்வம் உலகத்தின் மக்களோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்களோட இருந்து நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கூடாது, தூசிச்சிடக்கூடாது. ஏசப்பா வந்து சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கு நோக்கி சகல அதிகாரம் உள்ளவர். அவர் உங்களை கிருபியா ரட்சித்திருக்கிறாரு. எத்தனையோ லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் நம்மள கத்த ரட்சித்திருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்மளும் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எந்த காரியம்னாலும் ஆண்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு பொறுமையோடு காத்துருங்க. ஆண்டு வேலை வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு.